ஃபர்ஸ்ட் டைம் எவர் தனியா கார் ஓட்ட போறேன். பயமா இருக்குது, எனக்கு எப்படி வேர்க்க ஆரம்பிச்சிச்சு பாரு. தனியா பண்ணதே இல்லடி இந்த மாதிரிலாம். ஐயோ பயமா இருக்கு. குண்டு தனியா ஓட்டுது, நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு. இப்படி கூட பாரு குண்டு சாமி. லெஃப்ட் டர்னிங்ல எங்கேயோ மிஸ் ஆயிட்டா, எப்படாம போயிட்டானா சந்தோஷம் தான். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப டல்லா போறேன் காலேஜுக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் காலேஜ் போற ஐடியாலே இல்ல. நான் வீட்ல இருந்து ஒரு 9க்கு கிளம்பணும். 8:50க்கு தான் நான் பெட் விட்டு எழுந்தேன். 10 நிமிஷத்துல பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பி இப்ப நான் கரெக்டா ஆன் டைம் போயிடுவேன். 2 minutes தான் நான் லேட்டா போவேன். சோ இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட லைஃபோட ஃபர்ஸ்ட் நான் இண்டிபெண்டன்ட்டா ஒரு விஷயம் பண்ண போறேன். என்ன தங்க பண்ண போறீங்க? The moment of truth. எஸ், நான் லாய்க்கு படுவேனா இல்லையான்னு தெரியற அந்த ட்ரூத் டே இன்னைக்கு. சாரி கைஸ். நோ ப்ராப்ளம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எவர் தனியா கார் ஓட்ட போறேன். இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. நம்ம 2 காரும் இங்க தான் நிக்குது. ஆடியோ இங்க தான் இருக்கு, நம்ம சிட்டியும் இங்க தான் இருக்கு. சோ ஆடியோ வந்து சர்வீஸ்க்கு விட்டுருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து நான் ராம வந்து கார்ல கூட்டு போய் இறக்கிட்டு ராம ஆடி எடுத்துப்பாங்க, நான் சிட்டி எடுத்துப்பேன். நாங்க 2 பேரும் தனித்தனியா வண்டி ஓட்டிட்டு வர போறோம். எப்படி தெரியுமா இருக்கும் நம்ம வரது? நான் ஒரு ரீல் பாத்திருக்கேன். அப்படியே வந்து ஃப்ரண்ட்ல ஹஸ்பண்ட் வந்து லேம்போல வந்து அப்படியே டிராபிக்கை நிறுத்திட்டு கையை நிறுத்திட்டு அப்புறம் வந்து ஒய்ஃப் வந்து பின்னாடி இன்னொரு கார்ல போவோம். அப்புறம் வந்து இந்த லேம்போ கிளம்பும். அந்த மாதிரி இருக்குமா? என்ன இப்ப லேம்போ மிஸ்ஸிங், பட் இன்னும் ஒரு 2 வருஷத்துல லேம்போ வாங்கிக்கலாம். இந்த ரீல நீ என்கிட்ட பார்த்த அன்னைக்கே என்கிட்ட காட்டினேன். எப்போ நீ கார் ஓட்ட போற, எப்போ இந்த மாதிரி வந்து நான் உனக்காக வந்து டிராபிக்க மறைக்க போறேன், நீ எப்போ என் பின்னாடி கார்ல வர போற, எப்போ என் முன்னாடி கார்ல போறேன்னு இருப்பாங்க. டேய் அதெல்லாம் நான் ஓட்ட மாட்டேன்டா, சும்மா பகல் கனவு காணாதுன்னு சொல்லிடுவேன். ஆனா இப்ப நான் ஓட்டது எனக்கு ஜாலியா இருக்கு. சோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் போது என்ன பண்ண போறேன்னு தெரியல, என்ன சம்பவம் பண்ண போறேன்னு தெரியல. பாப்போம், நீங்களும் பாருங்க. சோ ஃபைன், காலேஜ் கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, எனக்கும் ஒரு டவுட் இருக்கு குண்டு. என்னன்னா நீ நிஜமாவே காலேஜுக்கு தான் போறியா? ஏன்னா காலேஜ் வாசல்ல நான் உன்னை இறக்கி விடுறது உண்மைதான், காலேஜ் வாசல்ல நீ ரிட்டர்ன் வர்றது உண்மைதான். ஆனா எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா, காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதாவது ஆயமா வேலை பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் கூட என்னென்னமோ நீ சொல்லுவேன்னு நினைச்சிட்டு ரொம்ப ஜாலியா கேட்டுட்டு இருந்தா ஆயமா வேலை பாக்குறான். சரி ஓகே கைஸ், போலாம் நம்ம வீடியோக்குள்ள. காலேஜ் போலாம். இன்னைக்கு நான் வந்து நல்லாவே ரெடி ஆகலன்னு எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு. பட் ஆனா டைம் இல்ல. விடு எப்படியும் எங்கேயோ வேற எங்கேயோ ஜாலியா வந்து ஃபன் ப்ளே அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி ஓகே கைஸ், போய் ஃபன் ப்ளே பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்து 3 மணி நேரம். அதுல வந்து ஆக்சுவல் கிளாஸ் வந்து 1 hour தான். ஃபர்ஸ்ட் 1 hour வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கட்டாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க. இல்ல ஆக்சுவலி படிச்சோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஹவர் வந்து லைப்ரரி போக சொன்னாங்க. நாங்க அப்படியே எக்ஸாம்ஸ்க்காக நல்லா பண்ணீங்க. நாங்க அப்படியே கிளாஸ்லயே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் வெளியே போங்க அப்படின்னாங்க. நாங்க 20 minutes வெளியே கிளம்பிட்டோம். யாரும் பார்க்க மாட்டாங்களேடா. பாப்பாங்க கண்டிப்பா, உங்க பிரின்சிபல் மேம், கொரஸ்பாண்டன்ட் மேம் எல்லாருமே பாப்பாங்க. நாங்க கரெக்டா டைம் முடிஞ்சோடனே தான் கிளம்பணும். தேவையில்லாம அனாவசியமா அபாண்டமா எங்க மேல பழி சுமத்தாத. ஒரு 5 நிமிஷம் வெளியே போங்க அப்படின்னாங்க. நாங்க 20 minutes வெளியே கிளம்பிட்டோம். என்ன அப்படியே திருப்பி சொல்ற? தனியா கார் ஓட்ட போறேன்னா பதட்டமா இருக்கே. சொல்றதுலயே அத்தனை பதட்டம் வருது பாரு. சரி, நான் உனக்கு இங்க இது ஸ்டாண்ட் மாட்டி கொடுத்துறேன். நீ பாட்டுக்கு vlog எடுத்துட்டு நீ பாட்டுக்கு ஓட்டு. பாருங்க, நீங்களே பாருங்க நான் எப்படி ஓட்டுறேன். பயமா இருக்கா எனக்கு பயங்கரமா. சாப்பாடு எதை செஞ்ச? ஒண்ணுமே பண்ணல. வெளியே எங்கேயா போலாம், நம்ம டேட் போலாம். வெளியே வாங்கி சாப்பிடறதுக்கு ஒரு கதை அப்படிங்கிறதானே. டேட் புல்லு டேட். லஞ்ச் டேட்டா? எஸ், லஞ்ச் டேட். லுலு மால் போய்டுவோமா? போலாமே. லுலு மால்ல தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், என் சகோதரன். நாங்க வந்து நேத்தெல்லாம் செம வைப் பண்ணிட்டு இருந்தோம். நான், ராம், ஷெரீஃப், அப்புறம் என் ஃப்ரெண்ட் அந்த பையன். 4 பேரும். அந்த பையன் பாவங்க, ஆக்சுவலி ஒரு இன்னசென்ட்டான பையன். பேர் வந்து நாங்க இப்போதைக்கு ரிவீல் பண்ணலாமா இல்லையான்னு தெரியல. நாங்க பண்றோம். அது வரைக்கும் நீங்க வந்து டைஸ் கூப்பிடலாம். டச்சீஸ். பத்தியா பேரே மறந்துட்டேன். அதுக்கான ஃபுல் ஃபார்ம் எங்களால சொல்ல முடியாது. ஸ்டோரி நீங்க பாத்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சுக்கோ. ராம்பிஜானோட ஸ்டோரி பாத்துருந்தீங்கன்னா தெரியும். ஷெரீஃப் வந்து டச்சி குரூப் உங்களை மிஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த டச்சி தான். ஆனா பாவங்க அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நாமும் ஷெரீஃப் சேர்ந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டோம். நாங்கெல்லாம் ஒன்னும் பண்ணவே இல்லை, அவன் பண்ணிக்கிட்டான். அவனும் கடைசியில போங்கடா அப்படின்ட்டு போயிட்டான்.
நேத்தே வந்து எப்படின்னா ஃபன்னா தான் சொல்றேன். என்ன ஆச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 2 hours வந்து நாங்க அங்க வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஆக்சுவலி மூவி போறதுக்காக. ஸோ அப்ப என்ன பண்ணா நைஸா நான் வாங்கல, நான் உங்களுக்கு ஒரு இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கூப்பிட்டு போய் வாசலுக்கு வந்து விட்டுட்டு வாங்கன்னு தான் கூப்பிட்டான். அந்த இடத்துல அங்க லொகேஷன்லாம் போட்டோஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டான். உடனே இவங்க வந்து ரோட்ல கொண்டு வந்து விட்டா நம்மள உள்ள வரக்கூடாதுன்னு அப்படின்ட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஜிம்முக்கு போவோம். அன்னைக்கு அப்ப சொல்லுவான் அவன், நெக்ஸ்ட் டைம் ராமா செக்குன்னு வந்தாலும் மலையாளி. ஆனா செம வைபா இருந்துச்சு. நாங்க 4 பேர், எங்களுக்கு பயனா நினைக்க தெரியாது. கேங் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கேங்கா இருந்துச்சு. நாங்க வந்து ஒவ்வொரு கேங்குக்கு ஒவ்வொரு பேர் வைக்கலாம்னு இருக்கோம். இன்னொரு கேங் ஒன்னு இருக்கு, ஊனோ கேங். நோ மர்சி கேங். ஆனா எல்லாத்துலயும் குரூப்ல டூப் நான் தான். என்னடி சொல்ற? நீ குரூப்ல டூப்பா? நீ தான் உண்டு ஹோஸ்ட்லர் அந்த மாதிரி. நான் தான் இவங்க ஹோஸ்ட்லிங்கர். இவங்க கேங்கோட லீடர் நான் தான். எல்லா கேங்குக்கும் நான் தான் வழி நடத்துறேன் எல்லா கேங்கையும். ஆனா நான் மட்டும் தான் சம்பந்தமே இல்லாத பெண். ஆனா என்ன இவங்க யாரும் பெண்ணாவே பாக்குறது இல்லன்றதுனால நானும் அதை பழகிட்டேன். பெண்ணா எங்களுக்கு அப்பப்போ சொல்லு. ஆம்பள மாமா. இன்னொரு கேங் ஒன்னு இருக்கு, அது வந்து ஜோய்ச் காட்டு கேங். ஜோய்ச்ச கேங். நாங்க முடிஞ்சா எங்களோட எல்லா கேங்கையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோல காட்டுறோம். நீங்க பாத்துட்டு பாருங்களேன். எக்ஸ்ட்ரீம் ஃபன். சிரிச்சு வயிறு வலியே வந்துரும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நாங்க வந்து ஃபன் பண்ணுவோம். ஒரே ஒரு கேங்கோட பேர் மட்டும் சொல்லலாம், அஜீஷ் கேங். அவரா பயங்கரமானவராச்சே. அஜீஷ் கேங் வந்து நான் கோவா கேங்னு பேர் வைக்கலாம்னு. ஆக்சுவலா நீங்க vlog பாத்திருப்பீங்க. பாய்ஸ் ட்ரிப் போறேன். ஃபேஷனபிளா வந்து கோவா போறேன். என்னன்னா கோவா போறோம்னு குழந்தை ஏமாத்திருக்கானுங்க. நான் வந்திருந்தா போயிருப்பீங்க. நான் வரலன்றதுனால தான் நீங்க போல. அவன் கடைசியில என்ன தெரியுமா சொல்லிட்டான், ஆனா நீங்க வரல அதனால தான் நான் போல அப்படின்ட்டான். ஆனா அவன மாதிரி சீரியஸா முடியாது கொண்டு. ஜஸ்ட் 4 hours தான் முன்னாடி ஸ்ட்ரெயிட்டா போனானா கோவா. ஆக்சுவலா நான் கிளம்பிட்டேன், ஃபிளைட் புக் பண்ணல. என்னன்னா ஃப்ரைடே கிளம்புறேனா சாட்டர்டே கிளம்புறேனான்னு தெரியல. ஸோ அதனால ஃபிளைட் புக் பண்ணாம வச்சிருந்தேன். ஏன் நேரமா என்னன்னு தெரியல, இந்த இண்டிகோட அந்த ஃபிளைட் இஷ்யூ வந்தனால ஃபிளைட் டிக்கெட் வந்து 44,000 ரூபான்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. அதனால சரி 44,000 ரூபாய் கொடுத்து கோவா போற அளவுக்குலாம் நம்மளுக்கு வந்து இப்போ வசதி இல்லைன்னு சொல்லிட்டு, நான் நாளானைக்கு மண்டே வரேன்டா. மண்டே வந்து 6,000 5,000 தான் காட்டுது, நான் வரேன் அப்படின்னு. இல்லனா எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னா. எங்க சென்னைக்கு சரிடா நான் வரல, ஓகே நீ அது போக வேண்டியதானே அப்படின்னா. அப்படி போகாம தான் அடுத்த ராத்திரியில கிளம்பி காலை 4 மணிக்கும் 5 மணிக்கும் அம்மா கிட்ட கூட சொல்லாம கிளம்பி இங்க வந்துட்டாங்க காலைல 10 மணிக்கு. அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து வைப் பண்றோம். சோ பேசிக்கலி இதாங்க இஸ் கதை. இப்போ நான் கார் ஓட்ட போறேன். இன்னொன்னு நம்ம முஷ்டி கேங் ஒன்னு இருக்கு, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேங். ஆனா அதுக்கு நம்ம ஒரு பேரு கேவலமான பேர் வைக்கல. பயமா இருக்கு எனக்கு. எப்படி வேர்க்க ஆரம்பிச்சிச்சு பாரு. இவ்வளவு குளிர். பெங்களூர் ஏசி போடல கொண்டா. பெங்களூர் குளிருக்கு ஏசி எதுக்குடா? பயமா இருக்கேடா. அங்க இருக்கு நான் தனியா பண்ணதே இல்லடி இந்த மாதிரிலாம். பண்ணு. இப்ப பண்ணாம எப்ப பண்ண போற? ஓகே கொண்டா ரெடியா? தோ கார் ரெடி. நான் போய் கார் எடுத்துட்டு வந்துறேன். சரி சீக்கிரமா. பயமா இருக்கு. விட்டு போயிட்டாங்க எதுவும் அவங்கிட்டனே. ஐயோ எதா நமக்கு தெரியலையே. கிளம்பும்போது சங்கு சத்தா ஏயா என்ன செஞ்ச? மன்னனா தொட்டனா பூ மலர. ஐயோ பயமா இருக்கு. சர்வதி போடு. ஐயோ நான் தனியா வண்டி ஓட்டிட்டு இருக்கேனா? ஐயோ அது சீதா பாருங்களே. ஆடி வருது பின்னாடி. குண்டு தனியா ஓட்டுது. நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு. இப்படி கூட ஓட்டு தைரியமா ஓட்டு குண்டு. தரமா ஓட்டுறாளே. ஓட்டுவோம்ல. சரி பாப்பா, இந்த டர்னிங்ல தெரிஞ்சிரும் எனக்கு கிளியரா. ஒரு கையில ஓட்டுவாங்க. ஆண்டி ஓரம் போங்க. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். ஐயோ மேப். ஐயோ ரைட்ல போறோம். சரி வர ரிவர்ஸ் வரேன். ஐயோ அதடா ஐயோ அத. ராம் பின்னாடி நேரா போயாச்சு. ரைட்ல போகணும் தெரியாம. பண்ணி தள்ளு. அது ஏன் கார் டிக்கி மாதிரி வாய் திறக்கிற? நேரா போயிட்ட மேப் பார்க்காம. திருப்பு. மேப் போட்டுருவோம். வெரி குட். ஓகே அப்ப பிரச்சனை இல்லை. இனிமேல் தைரியமா தனியா ஓட்டிடுவா. ஆடி எடுத்துக்கோ அப்படின்னா எடுக்க மாட்டா லூசு. நல்லாதான் ஓட்டுறேன். எனக்கு இப்ப வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஒரு காலத்துல இது இதை வந்து நீங்க ஒரு மோட்டிவேஷனா எடுக்கணும்னா எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்றேன். சரிங்கோ. லிட்டரலி நான் சொல்றேன், சீரியஸா சொல்றேன். எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது. ரோடு கூட கிராஸ் பண்ண தெரியாது. தற்குறினா ஏன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப வந்து வீட்டுல பயம். இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை கொஞ்சம் அழகா இருக்கும்போது அவங்க அவங்க வந்து வீட்டுல ரொம்ப பயப்படுவாங்க. அதனால நான் சைக்கிள் கத்துக்கிட்டா சைக்கிள்ல போவேன், அப்புறமா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. அதனால நான் எதுவுமே கத்துக்கல. சைக்கிளே நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் கத்துக்க ஆரம்பிச்சேன்.
சைக்கிள், ஸ்கூட்டி எல்லாமே. இப்போ வரைக்கும் நான் ஸ்கூட்டி கூட எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது. அலங்கார பந்தலிலே இப்போ நான் கார் ஓட்டுறேன் தனியா, என்னால நம்பவே முடியல. நான் சீரியஸா ராம்கிட்ட சொல்லுவேன், நான் கடைசி வரைக்கும் கார் கத்துக்க மாட்டேன்டா அப்படின்னு தான் நான் ராம்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா இவங்க ஓட்டும்போது பக்கத்துல பார்த்து பாக்குறேன்ல, அப்ப எல்லாரும் எவ்வளவு கன்ஜஸ்டடா இருக்கு அந்த ரோடு, எல்லாரும் எப்படியோ வராங்க. இவங்கன்னா டக்குன்னு ஒரு வண்டி வரும், இப்படி போய் டேக்கிள் பண்ணிப்பாங்க. என்னால பண்ண முடியாதுடா, நான் அதனால ஓட்டுறது வேலைக்கு ஆகாது. சோ அதனால தயவு செஞ்சு எனக்கு கத்துக்கவே சொல்லாத, கடைசி வரைக்கும் நீ ஏன் ஓட்டி கூட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவானா. இப்ப நீ வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். நம்பவே முடியல. அதுவும் பெங்களூர்ல. நான் வந்து பெங்களூர் டிராபிக் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பெங்களூர் டிராபிக்லயும் ஓட்டிருக்கேன் ராம் கூட. பெங்களூர் டிராபிக்ல தனியா ஓட்டுறேன். சீரியஸ்லி என்னால சத்தியமா நம்ப முடியல. சோ என்ன நான் பேசிக்கலி சொல்ல வரேன்னா, நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அது நமக்கு வந்து நம்ம பாக்குறதுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஒரு கோலா நமக்கு ஃபீல் ஆகும். பட் ஆனா வந்து சீரியஸா அது அப்படி கிடையாது. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எதுனாலும் பண்ண முடியும். என்ன கார் டிரைவிங்க இவ்வளவு பெருசா பேசுறேன், ஏன்னா எனக்கு நான் அவ்வளவு பெரிய விஷயமா தான் பாத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லை. சோ அதனால சீரியஸா அது இட்ஸ் a very big thing for me. சொல்ல கூட முடியாத அளவுக்கு பெரிய விஷயம் எனக்கு அது. ஓவர்டேக் பண்ணி போக மாட்டான். பின்னாடி நான் தான் வரேன், கொண்டு போ, தைரியமா போ, நான் அவளை செக்யூர் பண்றேன்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்குதே. போ அப்படிதான் ஏறி போகணும், போ. பின்னாடி ராம் பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அங்க என்னத்துக்கு சொருவன நீ, அப்போ இங்க என்னத்துக்கு போற, சரிடா வழி விடுறேன், இரு நானும் போறவா, ஸ்பீடா போட்டா ஓடி பண்ணோம். ராம் பக்கத்துல வர பிளான் பண்றாங்க போல. விடுவனா உன் மாமே பாருங்க நம்ம வண்டி சரியான வெயில். அவன் மனுஷா ஓட்டிட்டு இருக்கானா சோதிக்காதீங்கடா. பாரு குண்டிச்சாமி வந்துபிட்டா ஆளக்காமி. சரிதா? பின்னாடி இருக்கவங்க எல்லாம் டென்ஷன் ஆகுறானுங்க. ஏன்னா நானும் ராமும் சைடு பை சைடு ஓட்டுறோம்னு சொல்லிட்டு நான் ஸ்பீடா போகும்போது ராம் ஸ்பீடா வந்து ஸ்லோ பண்ணி எனக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. பின்னாடி ரொம்ப ஹார்ன் அடிக்கிறாங்க. போயிடுறோம். கொஞ்சம் கப்பல் சின்ன சிறுசுங்களை ரொமான்ஸ் பண்ண விடுங்க ப்ளீஸ். நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. அக்கா வரேன், வழிவிடு. வழிவிட முடியாதுப்பா. நான் தனியா வரண்டா, ஒருத்தருக்கு சங்கத்தை சிந்தாதடா, சிறிதற்கு மண்டத்தை பண்டாதடா. ஏன்டா காட்டி யானைக்கு பிறந்தவனே இந்த இளவு கருமாந்திரத்தை எல்லாம் ஏன்டா எடிட்ல தூக்காம இருக்க. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு கைஸ். நான் என்ன தெரியுமா பிளான் பண்ணிருக்கோம், நான் வந்து இந்த வீடியோ ஸ்வேதா பார்த்தா பண்ணிடும். ஸோ நான் போயிட்டு ஸ்வேதாவை கூட்டிட்டு பெங்களூருக்கு வர போறேன். இப்போ இல்ல, நெக்ஸ்ட் வீக் அவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். பாப்பா வந்து ஊருக்கு போயிடுவா. ஸோ அதனால ஸ்வேதா மட்டும் தான் கூட்டு வர முடியும். ஸோ அதனால நான் என்ன யோசிச்சேன், இங்கேருந்து காரை எடுத்துட்டு போயிட்டு, கார் இங்கேருந்து எடுத்துட்டு போகும்போது என் ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்லியிருந்தான். நாங்களாம் இங்கேருந்து கார்ல போயிட்டு அங்கேருந்து நானும் ஸ்வேதாவும் மட்டும் கார்ல எடுத்துட்டு வருவோம். 7 hours ஆக்சுவலி 7 hours ஆயிடும். 7 hours நானும் ஸ்வேதா மட்டும் கார்ல வரணும். அவ வந்து ஜாலிகா அப்படின்னு வா. ஆனா எனக்கு அவ்வளவு நேரம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எங்களுக்கும் தான் கான்ஃபிடன்ஸும் இருக்கு. 7 hours ஓட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கையிலே பிடிக்க முடியாது உங்களால. கத்தினே இருப்பேன், ஆடினே இருப்பேன். பாப்போம், ட்ரை பண்றேன். பல்லு ஓட்டுறது பார்த்துட்டு பின்னாடி இருந்து ராம் என்ன சொல்றாங்களோ எனக்கு அதுதான் முக்கியம். ஐயோ என்னாச்சு சார்? டச் பண்ணிட்டேன். ராம் பார்த்துட்டு சூப்பரா ஓட்டிட்டேன், சூப்பர், நீ தனியா ஓட்டிடலாம் அப்படின்ட்டாங்கன்னா எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இல்ல என்ன நீ ஓட்டுற அப்படின்னா கொஞ்சம் மனசு கஷ்டமா லெஃப்ட் போனோம். அவ பாட்டுக்கு ஜாலியா ஸ்ட்ரைட்டா போயிட்டு அது எங்க போய் திருப்புதோ அங்க போய் திருப்புவான்னு நினைக்கிறேன். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு நல்லா தான் இருக்கு ஓட்டுறது பாக்குறதுக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. அது மாதிரி ஒரே ஒரு லேன் பிடிச்சானா அந்த லேன்ல தான் மேடம் போவாங்க. அப்படியே அந்த லேன் சென்னைக்கு போனாலும் அப்படியே சென்னைக்கே போயிடுவாங்க போலியே. நான் கூட உட்காந்துருந்தேன்னா அவகிட்ட சொல்லிட்டு இருப்பேன், கொண்டு லெஃப்ட் இங்கதான் லெஃப்ட் திரும்பணும், ரைட் திரும்பணும். மேப் நான் தான் பார்த்து சொல்லணும், அவன் மேப் பார்க்க மாட்டான். அவ தான் ஆன் ஹர் ஓன். பார்ப்போம் என்ன பண்றான்னு. எங்க போறாலோ கூடயே போவோம். பின்னால வரேன். தெரியல என்ன பண்ணுவோம். கரெக்டா வந்துட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
அந்த காரு. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ். ராமு காணோம். சோலி முடிச்சு. லெஃப்ட் டர்னிங்ல எங்கேயோ மிஸ் ஆயிட்டா. அச்சுச்சோ. பயப்படாம போயிட்டானா சந்தோஷம் தான். ஃபைனலி தனியா கார் ஓட்டுற அளவுக்கு கத்துக்கிட்டேன். ஜாலி தான். இனிமேல் என்ன தேட மாட்டேல்ல. நான் ஃப்ளைட் ஓட்ட கத்துக்கிட்டாலும் உன்னை தேடுவேன். நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்குவா. அப்படியா? ஆனா நிஜமா எனக்கே பயமா இருந்துச்சு. பட் ஓட்டிட்டேன். 2-3 காம்ப்ளிகேட்டட் சினாரியோஸ்ல ஓட்டினேன். நடுவுல வந்து நான் அது சொல்லக்கூடாது. தேங்க்யூ. அப்புறம் என்ன சொல்லுங்க. வந்தாச்சு, தனியா ஓட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எவர். ஜாலி தான். இருக்காதா பின்ன ஜாலியா இருக்கும். நீ சொல்லு ஓகேவா? கிழிச்சிட்டடா டார்லிங். சூப்பரா ஓட்டின குண்டு. நிஜமா நான் பின்னாடி சொல்லிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். வேற லெவல்ல ஓட்டுற. பாக்குறதுக்கு நான் வந்து ஒரு சில டைம் சொல்லுவேன் தெரியுமா, எனக்கு முன்னாடி போற கார் வந்து இவன் செமையா ஓட்டுறான், அவன் செமையா ஓட்டுறான்னு சொல்லுவேன். நான் அந்த மாதிரி ஓட்டினேன். அப்படியா? ஆமா. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. அவகிட்ட யாரையும் சொல்ல மாட்டேயே. உன் சிப்பே நீ ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குமே நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஒண்ணுமே தெரியல. ஃபர்ஸ்ட் பயமா இருந்தது. ஆன் பண்ணி அந்த தெருவை கிராஸ் பண்ணனே ஜாலி ஆயிட்டேன். நான் நல்லா டான்ஸ் ஆடிட்டு நடுவுல வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லா என் போன் எப்பயோ ஆஃப் ஆயிடுச்சு. நான் நல்லா டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணிட்டு வந்துட்டேன். சூப்பர் சூப்பர், வெரி குட். நல்லா இருந்துச்சு. இனிமேல் நம்ம ரெண்டு கார்ல அப்படியே போய் இறங்குவோம் மாசா எஸ்கார்ட் மாதிரி. பம் 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 பம். ஏன் நான் மேனிஃபெஸ்ட் பண்ற எல்லாமே நடக்குது. கலக்கு குண்டு. நீ கலக்கு. ஜாலி தான். இதுக்கப்புறம் டெய்லி நீ காலேஜுக்கு இனிமேல் இதுலயே கார்லயே போயிடுவல. டெபினெட்லி ஆட்டோ புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவாங்க. தாட்டம் குயிலாட்டம் கொண்டாட்டம். உனக்கு எப்படி இருந்தது? ஜாலி தான். செமையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஒண்ணுமே தெரியல. சூப்பர். இட் வாஸ் குட். தேங்க்யூ ஸோ மச். என்னோட குரு நீ தான். ஐயோ. என்ன சொன்னாலும் சரி. நான் டிரைவிங் கிளாஸ் போக தான் செஞ்சேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் டிரைவிங் கிளாஸ் போயிட்டு நான் மொத்தம் 4 கிளாஸ் தான் அட்டன் பண்ண முடிஞ்சது. வேற எந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. நான் வந்துட்டேன். அப்ப அவரே சொன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோலா நல்லா தான் வருது, காதுகள் பாவம் இல்லையா, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொன்னாரு. அதுக்கு முன்னாடியே நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்ட. ஸோ உங்க ஃபுல் உன் டெக்னிக்ல அப்படியே உன்னை பார்த்து என்னோட இன்ஸ்பிரேஷன். அப்படி சொல்லி என்ன பெருமைப்படுத்துவேன். நல்லா காக்கா புடி. நம்ம குழந்தை பிறந்தாலும் நான் வந்து என்கிட்ட தான் கத்துக்க சொல்லுவேன். என்கிட்ட சொல்லுவேன் நினைக்கல. சீக்கிரம் வாங்க சாப்பிடுவோம். ஓகே, போய் சாப்பிடலாம். பாய். ஓகே, we are back home. நீங்க எப்பயோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்மால் தூக்கம் போட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருந்தது எல்லாத்தையும் பண்ணோம். என்ன திருட்டு போன? பெட்ல போய் உட்காந்து தின்றதுக்கு தான் இவ்வளோ அலப்பறையாடா பைத்தியக்காரப்ப. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒர்க் அவுட்டுக்கு ரெடி ஆகிட்டேன். ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஒர்க் அவுட்டாக நான் சும்மா கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடலான்னு இருக்கேன். நான் ஆக்சுவலி பெங்களூரில் ஜிம்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்ட வழக்கம் போல 1 இயருக்கு. ஆனால் 1 இயரில் 2 மாதம் டைம் முடிஞ்சிடுச்சு போல இருக்குது. பட் நான் ஒரு 3 டேஸ் போயிருக்கேன். ஸோ நான் சும்மா கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுவோம். டான்ஸ் ஆடிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தூங்கலாம்.